எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவர்களெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மிகவும் ஆளுமையாக ஒற்றை தலைமையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயணித்து கொண்டு போயிருந்தார். அதில் மாற்று கருத்தே இல்லை. துரோகங்கள், ராஜதந்திரம், விவேகம், வேகம் இதெல்லாம் விட்டுருங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் ராஜதந்திரமாக செயல்பட்டார், மாற்று கருத்தில் நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து பாரதிய ஜனதா கட்சியை 4வது இடத்திற்கு தள்ள வேண்டும் என்பதற்காக தான் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி அடகு வைக்கிற நிலைமையில் தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கூட முறையாக பணம் கொடுக்கல. அப்படிங்கிறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முறையாக வேலை செய்யவில்லை, முறையாக சொந்த கட்சிக்கு வேலை செய்யலை. திமுக காரவங்கள்ட்ட 20 லட்சம் ஒன்றிய செயலர் வாங்குறார், 5 கோடி மாவட்ட செயலர் வாங்குறார். இந்த கூத்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் தான் நடக்குது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும்.